ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிப் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த லிப் கேர் ரொட்டீனை நம்ம 5 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப் பண்ணுவோம், லிப் பேக், லிப் பாம், லிப் சீரம், லிப் க்ளாஸ். இந்த 5 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஏதாவது ஒரு டைரி மில்க் சாக்லேட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன், ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோகோனட் ஆயிலில் இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் இந்த 3 ஆயில் நீங்கள் எது வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லிப்புக்கு இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஸ்க்ரப்லாம் நம்ம லிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் லைட்டாக எடுத்து உங்கள் உதடு ஃபுல்லாக நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எடுத்திங்கன்னா உங்களோட உதடில் இருக்கிற டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுனாலே நம்மளோட உதடு நல்லா பிங்கிஷ் கலர் ஆயிரும். இதை நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆயில் ஊற்றினால ரொம்ப இதானனால இன்னும் கொஞ்சம் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் எந்த கன்சிஸ்டன்சி பண்ணுறேனோ அதே அப்படி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும், ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் பண்ணிட்டு வாங்க. உங்கள் லிப்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லிப் பேக். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது லிக்கரைஸ் பவுடர்னு இருக்குது. இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்மளோட கருமையை நீக்கி நல்லா நம்மளோட கலர் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லிப்பில் இருக்கிற கருமையை நீக்கி இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமாதி தைலம் ஆட் பண்ணுறேன். இது ஹோம்மேடாக நான் செஞ்சது. ஆல்ரெடி நான் இதோட வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லிக்கரைஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிமதுரம் சோப் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் என் சேனல் விசிட் பண்ணி அதில் ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் அதை வாஷ் பண்ணக்கப்புறம் இதை உங்கள் லிப்பில் நல்லா போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்கள் லிப்பில் இது வச்சா போதும். வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ நாள் கருமையாக இருந்தாலும் சரி, அது லிப்லேருந்தே உங்களுக்கு எடுத்துரும். இதை நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதையும் நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இதுவே உங்களுக்கு 1 வீக் வரைக்குமே வரும். பார்த்தீங்கன்னா நான் கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இதை நீங்கள் 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் பாம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் லிப் பாம் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பீஸ் வேக்ஸ் எடுத்திருக்கேன். பீஸ் வேக்ஸ் ஆப்ஷனல் தான். இது உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வேஸ்லின் எடுத்துக்கோங்க. நான் பீஸ் வேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணணும், இல்லைன்னா திரும்பவும் கெட்டியாயிரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஷேடுக்காக நான் வந்து பிங்க் ஷேடு ஆட் பண்ணுறேன், பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே 1 வீக் வரைக்கும் தான் வரும். இப்போ அந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண அந்த பீஸ் வேக்ஸும் வேஷ்லினும் கெட்டியாக வருது. அதனால் நான் ஒரு ஸ்பூனுக்கு மாற்றி அதையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ண லிப் பாம் கண்டெய்னருக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை நான் இது பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு சின்ன ஒரு கரண்டியோ இதை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப் சீரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் நான் வந்து குங்குமம் பூ சேர்த்துறேன், சாஃப்ரான் சேர்த்துறேன். நீங்கள் அந்த லிப் பாம்க்கு பதிலாக அந்த லிப் சீரம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த குங்குமம் பூவிலேருந்து அந்த எல்லோயிஷ் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கும். அந்த குங்குமப்பூவில் இருக்கிற அந்த எல்லோ கலர் வந்து நம்மளோட சீரத்தில் வந்து வந்திருக்கும். இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். சீரமை நீங்கள் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப் சீரமும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து உங்கள் லிப்க்கு அப்ளை பண்ணால் கூட போதும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த லிப் கிளாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல். நீங்கள் ஒயிட் கலராகவே லிப் கிளாஸ் வேணால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த கலர் கிளிட்டர் இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட லிப் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து லிப் கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். உங்ககிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிப் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கிளிட்டர் ஷேடில் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம லிப் கேரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப், இதை வந்து உங்களோட லிப்பில் வந்து ஜென்டலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணுங்கள். பேக் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்கள் லிப்பில் வச்சுட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணுங்கள். 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து நீங்கள் லிப் கிளாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் லிப் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது நைட் ரொட்டீனாக பண்ணும்போது இந்த 4 ஸ்டெப் பண்ணால் போதும். நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த லிப் கிளாஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த லிப் கிளாஸ் கூட போட்டு கூட போகலாம். லிப்ஸ்டிக் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.